இருக்கு. இன்னைக்கான எபிசோட்ல தரமான சம்பவம் இருக்குது. சாட்டர்டே சண்டே எபிசோட்னாலே நம்ம முன்னாடி கொஞ்சம் ஜாலியா தான் இருப்போம். முன்னாடி நண்பர்களே முன்னாடி. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. ஏன்னா போன வார சாட்டர்டே சண்டே எபிசோட் உங்களுக்கே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசப்பாயின்மெண்ட் தான். மக்கள் எல்லாருமே நம்ம சேதனனே கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா போன வாரம் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துருந்துச்சு. பட் அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம சேதனை அட்ரஸ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எல்லா விஷயத்தையுமே அப்படியே லைட்டா அப்படி பவுடர் போட்டு விட்டு போயிட்டாங்க. பெருசா அதை எடுத்து பேசி அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுப்போம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணல. ஏன்னா வீட்டுக்குள்ள வைலன்ஸே நடந்திருந்து, பாடி ஷேமிங் நடந்திருந்து, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருந்து எல்லாத்தையுமே அண்ணன் தடை கொடுத்து போயிட்டாப்ல. பட் இந்த வாரமும் அதே மாதிரி போயிருவாங்களா? ஏன்னா இந்த வாரமும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது. முக்கியமா நம்ம காமு மாமாலாம் பயங்கரமா வேலையை பார்த்து வச்சிருக்காப்ல. கண்ட மெனிக்கு லூஸ் ஸ்டாக் தான். பஜாரிங்கிறாப்ல, லோக்கலுங்கிறாப்ல, அதை தாண்டி ஏகப்பட்ட கெட்ட வார்த்தையை போட்டு வச்சிருக்காப்ல, சண்டையை போட்டு வச்சிருக்காப்ல, அடிக்க போயிருக்காப்ல, நிறைய விஷயங்களை அவரும் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு வார்னிங் இருக்குமா? ஏன்னா விட விட அவர் வந்து அவரை வந்து ஒரு ஹீரோவை நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு வார்னிங் இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் அரோரா அவர்களுக்கு இங்கே வார்னிங் இருக்குமா? அதுதான் கொஸ்டினாக இருக்குது. பட் நான் கேட்ட வரதுக்கு இப்போ வரதுக்கு என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னா, அரோரா அவர்களுக்கு வார்னிங் இருக்க மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குது. என்ன பிறகு சொல்கிறேன், அரோராவுக்கு வார்னிங்கா? அப்போ அரோராவை எவிக்ட் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா வெயிட், அரோரா எவிக்ஷன் படுத்திலாம் கண்டிப்பாக 11 மணிக்கு மேலே தான் அப்டேட் கிடைக்கும். இப்போதைக்கு சாட்டர்டே எபிசோட இந்த மாதிரி கொண்டு போனால் என்ன மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதை தான் பார்ப்பாங்க. எவிக்ஷனே இருந்தாலும் கண்டிப்பாக அரோராக்கான சின்ன டாப்பிக்கை அட்ரஸ் பண்ணி தான் வெளியே அனுப்புவாங்க. ஓகேவா? அதை அட்ரஸ் பண்ணாமல் வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் எந்த விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன சம்பவங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ மறக்காம லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயம், அரோரா இந்த வீட்டோட வெளியே போலனா சரி ஓகே, அது டீமோட விஷயம். அப்படி வெளியே போலனா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு வார்னிங் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஷோ வந்து ஒரு விதமா மாறி போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் பிக் பாஸ் நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதை அப்படியே மொத்தமாக திருப்பி போட்டு பிக் பாஸ் ஒரு வித்தியாசமாக போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நைட்டெல்லாம் ஒன்று சண்டை கண்டென்ட் வரும், இல்லை வெளியே வந்து காதல் கண்டென்ட் வரும். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த காதலையும் தாண்டி ஒரு மாதிரி காஜி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இது சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு மக்களே கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் கேஸே போயிடுச்சு. கவனிச்சிங்களா இல்லையா? கேஸ் எல்லாம் போட்டு கோர்ட்டு பக்கமே எழுதிட்டு போயிட்டாங்க. அந்த வகையில் அரோரா அவர்களுக்கு வார்னிங் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டுக்கோங்க, இப்போ அவங்க பண்ணது நார்மலான விஷயம் கிடையாது. அவங்க ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற பேரில் ரெண்டு சைடும் பழகிக்கிட்டு இந்த பக்கம் இருந்தால் இவனை பிடிச்சி சுற்றுறது, அந்த பக்கம் இருந்தால் அவனை பிடிச்சி சுற்றுறது. முக்கியமாக துஷார் தொடைகடெல்லாம் பிடிச்சி இழுத்து அவனை ரெஸ்ட் ரூமுக்கு வான்னு சொல்லி இழுத்து அங்கே வாங்க வான்னு கூப்பிட்டு டபுள் மீனிங்கில் பேசின விஷயங்கள், டபுள் மீனிங்கில் இந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை பேசி வச்சுருக்காங்க. அந்த விஷயங்களை ஓப்பனாக கேட்க மாட்டாங்க. அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஓப்பனாக இவங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அட்ரஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா, ஒருவேளை இன்றைக்கான எபிசோடில் அரோரா அவர்கள் அட்ரஸ் பண்ணாங்கன்னா ஓப்பனாக அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அதையும் சொல்லிட்டாங்க. எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பேசுகிற விஷயத்த பார்த்து பேசுங்க, என்ன மாதிரி பேசுகிறீங்க, என்ன நோக்கத்தோடு பேசுகிறீங்க, எல்லா விஷயத்தையும் பார்த்து பேசுங்க. வெளியே மக்கள் 24/7 பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைக்கில் எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம், எல்லாருமே அதை கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் பேசுகிற விஷயங்களை ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து பேசுங்க. அண்ட் உங்களோட செயல் நீங்கள் என்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கீங்க அதையும் யோசித்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன பிற வார்னிங் கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை இப்படி தான் அட்ரஸ் பண்ண முடியும், இந்த விஷயத்தை இப்படி தான் அட்ரஸ் பண்ண முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி போயிட்டு என்ன அரோரா அன்னைக்கு உட்காந்து வியூ நல்லா இருக்கான்னு கேட்குற, அது கேட்குற, இது கேட்குற, அங்கே இழுத்துட்டு போகலாமான்னு கேட்குற, முத்தம் கொடுக்கலாமான்னு கேட்குற, இந்த மாதிரி விஷயம்லாம் தப்பு. அப்படிலாம் பேச மாட்டாங்க. அப்படி பேசினா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப் கண்டிப்பாக காணாமே போயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அது கஷ்டம் அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணது. ஸோ இப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க. பார்த்துட்டு இருக்காங்க, பேசுகிற விஷயங்களை பார்த்து பேசுங்க, நான் வடக்கி பேசுங்க, செல்ஃப் கண்ட்ரோலாக இருங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொன்னாலே போதும். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி சொன்னாலே போதும். சொல்லிவிட்டு நீங்கள் எவிட் பண்ணிடுங்க. இன்னும் பிற சொல்கிறேன், சொல்லிட்டு எவிட் பண்ணணுமா? ஆமாம், சொல்லிட்டு எவிட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டென்ட் எல்லையை மீறத்தான் செய்யும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சிம்பிளாக சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு நினைக்கிறது எல்லாமே வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லாமே கண்டென்ட். பிக் பாஸ் வந்து கடைசியாக நம்ம துஷாரை பிடிச்சி போட்டு அடியே நடிச்சு இந்த கேப்டன்சி பதவியை பிடிக்கிருப்பாப்புல, அதுக்கே நம்ம அரோரா அந்த வீட்டுக்குள்ள என்ன சொன்னாங்க தெரியுமா, இதுவும் ஒரு வகை கண்டென்ட் தான், இதையும் பிக் பாஸ் வாண்டடாக தான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆகும், மக்கள் ஒன்று எடுத்து என்னமா இப்படி பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு பேசுவாங்க, இதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க, அதனால் நீ பயப்படாத துஷார்னு சொல்லிட்டு இப்படியே பேசி வச்சுருந்தாங்க. இதை பிக் பாஸ் வந்து கண்டென்ட்டாக தான் பண்ணுறாரு, நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு இப்படியே பேசி வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் அவங்க பண்ணுற தப்பு புரியலை.
இவங்களுக்கு இன்னும் அவங்க பண்ற தப்பு புரியல. இவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க மைக்கை பொத்திட்டு பேசினா வெளியே கேட்காது, இப்படி மைக்கை லைட்டா இப்படி தள்ளி போட்டு குசு குசுன்னு பேசினா கேட்காதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீமுக்கு கேட்டுட்டு தான் இருக்கும். டீம் எல்லா விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, யார் யார் செயல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லை மீறுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த வகையில் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லை மீற பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி இருக்கப்போன்னு தெரில. வார்னிங் கொடுத்துட்டு எவிக்ட் பண்ணுறாங்களா, வார்னிங் கொடுக்காம எவிக்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டியிருக்கும். 2-3 மணி நேரம் பொறுத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் கிடச்சிரும். அடுத்தது கமாருதீன். ஸோ கமாருதீனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே அதிகமாக வார்த்தைகளை கடத்திருக்காப்புல, முக்கியமாக பெண்களை பார்த்து. ரம்யா பார்த்து பஜாரின்னு சொல்கிறது, லோக்கல்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணார், அது ஃபுல்லாகவே பீப் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆடல் பாடலை சம்மந்தமாக ஏதோ சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டார். ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக வார்த்தையை விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் டாஸ்கில் தோத்துட்டா அந்த அந்த தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை, அந்த தோல்வியை ஏற்றுக்காமல் ஆப்போசிட்டில் இருக்க நபரை போட்டு கண்ட மெனிக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது ரொம்ப 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 தப்பு, எப்படி ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக சின்னதாச்சும் வான் பண்ணணும் சேதனை. சின்னதாக வச்சோம் கூட்டு வச்சு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, அது எப்படி நீ இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியாச்சும் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். பட் இந்த மாதிரி டாக் இன்னும் உள்ளே போகவே இல்லை. அரோரா டாக் கூட ஓரளவு போயிட்டு இருக்குது. பட் இந்த டாக் சுத்தமாக போகல. கமாருதீனை பற்றி எந்த ஒரு டாக்குமே போகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வாரமும் கமாருதீனை காப்பாற்றிடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது ப்ரோ. எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா சேனல் ப்ராடக்ட் இவரை வந்து எதுவுமே பண்ணாமல் எப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கணும். அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு பேட் பாய், அவர் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு வில்லன் மாதிரியே கொண்டு காமிச்சிட்டு இருக்கணும். அதை வச்சு வெளியே கண்டென்ட் எடுத்து அதை வச்சு இந்த ஷோவை ரன் பண்ணணுன்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அதை தான் அந்த வீட்டுக்குள்ள அவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் எனக்கு என்னன்னா வான் பண்ணால் நல்லாயிருக்கும். வான் பண்ணால் சேதனனுக்கான இருக்க மரியாதை மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஏறும், கண்டிப்பாக ஏறும். ஏன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, வாரம் வாரம் சேதனை வர்றது எதுக்காண்டி, அந்த வாரம் நடந்த சம்பவங்களை போட்டு உடைக்கிறதுக்கு. அப்போ அந்த வாரம் சம்பவங்களை மக்கள் அதிகமாக பார்த்துருப்பாங்க. அப்போ மக்களுக்குள்ளே சில பல கருத்து இருக்கும். அந்த கருத்துக்களை கொஞ்சம் எடுத்து அந்த கருத்துக்களை வார சாட்டர்டே சண்டே உடைச்சாலே மக்கள் சாட்டிஃபை ஆயிருப்பாங்க, ஒரு 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 சாட்டிஃபை ஆயிடுவாங்க. பட் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிங்க. நீங்கள் அதை பண்ணாமல் உங்கள் இஷ்டத்துக்கு இல்லாத பொல்லாத கண்டென்ட் எடுத்து போட்டுட்டு தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனை, சுவாத்து பிரச்சனை, தூங்க பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் பேசிட்டு தேவையான பிரச்சனைகளை பேசவே மாட்டேங்கிங்க. அதனால தான் மக்களுக்கு உங்கள் மேலே இருக்க மரியாதை குறைஞ்சிட்டு இருக்குது. பட் இந்த வாரம் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கான எபிசோடில் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இருக்கணுங்கிறதா என்னோட கருத்தாக இருக்குது. கேட்பீங்க அப்போ யார் ப்ரோ எவிக்ட் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு. எவிக்ட்லாம் இன்னும் நியூஸ் வரல ப்ரோ, சுத்தமாக நியூஸ் வரல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 11 மணிக்கு மேலே தான் அதுக்கான அப்டேட்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ நினச்சா நம்மளே சும்மா சொல்லலாம், ஃபேக்காக சொல்லலாம், கெமி அவுட்டு ப்ரோ, அரோரா அவுட்டு ப்ரோ, எஃப்ஜி அவுட்டு போன்னு சொல்லிட்டு. பட் அவங்க 3 பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க. இன்னொன்று அப்சரா தான் போகிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குது. அது பார்க்கலாம், அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதனால தான் நான் அந்த விஷயத்தை இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்றைக்கான எபிசோடில் சேதனை இந்த விஷயத்தை பெருசாக போட்டு உடச்சி அட்ரஸ் பண்ணலனாலும் கூட பெருசாக எடுத்து போட்டு உடச்சி அட்ரஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, சின்னதாக வச்சும் கூட்டு வார்னிங்கை கொடுத்து கொஞ்சம் கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா அது எல்லையை மீறுது அப்படிங்கும்போது மக்களால் பார்க்க முடியல. முக்கியமாக அந்த பசங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கப்பா. ஒரு மாதிரி நைட்டு உட்காந்து முத்தம் கொடுத்து விளாண்டுட்டு இருக்கானோ, இது என்ன புது விளையாட்டாக இருக்குது. எதேதோ டாஸ்க்கெல்லாம் பார்த்துருக்கேன்டா, மாற்றி பசங்களுக்குள்ளே முத்தம் கொடுத்து விளையாண்டு இன்றைக்கி தான் பார்க்குறேன். இப்போ பொண்ணுங்க கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளே ஒரு மாதிரி கொடுத்துப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். முதல் முறையாக பசங்க கேங்குக்குள்ளே பார்க்குறேன்டா, சத்தியமாக சொல்கிறேன். முன்னாடி நான் எங்கேயுமே இப்படி பார்த்ததே இல்லை ப்ரோ, எங்கேயுமே பார்த்ததில்ல. எனக்கே புதுசாக இருக்கிற யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே போட்டு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயத்த. நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்களா இன்றைக்கான சாட்டர்டே சண்டே எபிசோட் நல்லா இருக்கும், சேதனை கண்டிப்பாக வச்சு செய்வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டு போங்க. நான் கேட்ட வரத்துக்கு இன்றைக்கி சேதனை கொஞ்சம் ஃபயராக தான் இருப்பாங்கன்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. போன வாரம் அதே தான் சொன்னாங்க. பட் போன வாரம் பெருசாக ஃபயர் இல்லை, லைட்டாக ஃபயர் வந்துச்சு. எபிசோடில் போய் பார்க்கும்போது ஃபயர் கவுந்துருச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் இந்த வாரம் என்ன மாதிரி பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள் எடுத்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசணும் ப்ரோ கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா சின்ன டாபிக் கூட நான் ஏதாவது ஒன்று விட்டுருப்பேன், பெரிய டாபிக் கூட விட்டுருப்பேன். அப்படி ஏதாவது டாபிக் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க, அடுத்த பார்க்கலாம்.